ஒரு கட்சி தலைவருக்கு வந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்? கவர்மெண்ட்டை சொல்லணும்னு சொல்லுங்கள், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லுங்கள், அவரும் வருவார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யாருக்கு ஆதரவாக இந்த குரல், யார்கிட்ட இருந்து இந்த குரல் பார்த்துருவோம் வாங்க. பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் தான் ஐயா கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் வீடியோ காலில் வந்து விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு, நேரில் வரலன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு உடனே டென்ஷன் ஆகிட்டார். என்ன டென்ஷன் ஆகிருக்காருன்னா, எப்பா அவங்க புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் காமன் மேனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா? பயம்னா என்ன, பப்ளிக்கை பார்த்து பயம் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கவர்மெண்ட்டை பார்த்து பயம். இந்த கவர்மெண்ட்டு இன்னும் ஏற்கனவே போனதுக்கு எப்படி ஆகிப்போச்சு, திருப்பி போனால் சும்மா வர முடியாது போல், அதனால எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு அப்புறமா போவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த பயத்தை போக்க வேண்டிய கடமை யார் உடையது? கவர்மெண்ட் உடையது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம்னு சொல்லுங்கள், அவன் வருவார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் யாரையும் நியாயப்படுத்துவதற்கு வரவில்லை. அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லா மக்களைப் போல அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை பார்த்து அச்சம்னு சொன்னாச்சுன்னா, மக்களை பார்த்து அச்சம் இல்லை, இந்த அரசை பார்த்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை போனதுக்கு எப்படி நடக்குது, இன்னொரு தடவை போயாச்சுன்னு சொன்னால் சும்மா வர முடியாது. இப்போ நான் போயாச்சுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், மார்ச்சரிக்கு போகிறேன், சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறேன், குறைந்தபட்சம் இந்த இதெல்லாம் பார்க்குறேன். இதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்போ எங்களுடைய கட்சி தலைவர்கள் அந்த டீம் வந்தது, இவங்க ஹேமாலினி டீம் எல்லா வீடுகளுக்கும் போனாங்க. அதே போல் அந்த கட்சியினுடைய தலைவர் விரும்பலாம், அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம், சொல்லட்டும். சொல்ல வேண்டிய யாருடைய கடமை? சார், தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவுக்கு, அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே வருகிறது என்று சொன்னால், அச்சம் வருகிறது என்று சொன்னால், தமிழகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்ததாக இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பாஜக இந்த மாதிரி எந்த ஒரு விசாரணை குழுவெல்லாம் அனுப்பலை, இப்போ மட்டும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். இதை கேள்வியாக கேட்டோன்னே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன ஜட்ஜா, உச்சநீதிமன்ற ஜட்ஜா அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதானா, ஏன் திருப்பி கொடுத்துட்டாரா? அவரே திமுகவில் கூட்டணியில் இருக்கிறாரு. மெயின் பார்ட்டி என்ன பாட்டு பாடுகிறதோ அதோடு சேர்ந்து ஜால்ரா பாட்டு பாடுற இடத்துல தான் இருக்கார் திருமாவளவன் அவர்கள். அவர் மட்டும் கிடையாது, திமுக கூட கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளும் அதே நிலைமையில் தான் இருக்குது. திமுகவுக்கு எதிர்த்து ஏதாவது பேசிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு நம்ம பக்கமே திரும்பிட்டார். நம்ம என்ன சொல்லவா முடியும், மண்டே ஆடிட்டு வர வேண்டியதுதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக கூட இருக்கவங்களாம் திமுக சொல்கிறத கேட்டு கப்சப்புன்னு வேலையை பார்க்குற லெவலில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா? அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரா? அவர் அந்த கூட்டணியில் ஒரு ஆள், அவ்வளோதான். மெயின் பாட்டு யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு பக்கவாத்தியம் பாடக்கூடிய நிலைமையில் தான் அந்த கூட்டணி கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் இருக்க முடியும்.